அனைவருக்கும் இனிய வணக்கம். 49 சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது. நம்முடைய அரங்கு எண் 131. 3வது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கே அமைந்துள்ளது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தமிழுடைய வாழ்வியல், வரலாறு, மொழி சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம். வாசகர் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஆனா நேரடியாக எல்லாருக்கும் தெரிந்தே வெளிப்படையாக பொய் பேசி தாங்கள் செய்யாததை செய்துவிட்டதாக காட்டி அதை கொண்டாடி அதுக்கு இனிப்பு கொடுத்து அதற்கு விளம்பரப்படுத்துகிற ஒரு ஆட்சி முறைங்கிறது இப்போதான் முதல் முறையாக பார்க்குறோம். கருணாநிதி கூட அந்த அளவுக்கு செய்ததில்லை. ஸ்டாலின் அரசாங்கத்தில் தான் அதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கும் அதுக்கு அரசாணையும் வெளியிடாமல் அது எந்த விதமான அதாவது இப்போதைக்கு தேர்தலுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று ஒரு சப்பக்கட்டு கட்டுற வேலை, எவ்வளவு வெளிப்படையா பொய் பேசுற வேலை பாருங்க. இது உடனே வெற்றி வெற்றி என்பதை போல சில பேர் பறக்கி விட்டார்கள். ஆனால் அந்த தலைவர்களும் சோர்ந்து போகவில்லை, அவர்களும் சோர்ந்து போகவில்லை. அந்த நேரத்திலே தான் ஒரு ஆசிரியர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். அதன் பிறகு அவர்கள் இன்றைக்கு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகள் அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்க போய், நான் சொல்றது 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியே, அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்கவே முடியல. அவங்களால தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்து கொண்டுதான் இருந்தோம். குழந்தைகளுக்கு லேப்டாப் 55 லட்சம் குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக இல்ல, அவன் படிக்கிறதுக்காக 55 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்திருந்தோம். முதலீட்டுக்காக வாங்கப்பட்ட கடன் எது? என்ன முதலீடு செஞ்சிருக்கிறீங்க? இதைத்தானே நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளும் கேட்கிறோம், சட்டமன்றத்துக்கு வெளியும் கேட்கிறோம். ஒரு அரசு கடன் வாங்குவதிலே பிழை இல்லை, நாங்கள் அதை ஏற்கிறோம். கடன் வாங்கலாம். எல்லா அமெரிக்க அரசு வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கு, இந்திய அரசு கடன் வாங்கியிருக்கு, அமெரிக்க அரசு கடன் வாங்கியிருக்கு, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாம் கேட்பது மூலதன செலவினங்கள் எது? அதுல இதை வெள்ளை அறிக்கையாக கொடுன்னு தானே சட்டமன்றத்துக்குள்ளும் கேட்கிறோம், வெளியும் கேட்கிறோம். வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளவு பொருளாதார மேதைகள். மூலதன செலவினங்களே இல்லைங்க. ஒரு நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியை வளர்க்கிற ஆற்றல் மிகுந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் ஆட்சி செய்கிற போது மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்பதில் எந்த பிழையும் வராது. இது மாறாக இன்னொரு பக்கத்து என்ன ஒண்ணுன்னா, மக்களினுடைய வாங்கு திறனை அதிகரிக்கும், பையிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறதுல இருந்து, ஒரு மக்கள் பிரச்சனைகளை அணுகிறதுல இருந்து, நாள்தோறும் மக்களை சந்திப்பதில் இருந்து, களத்திலே இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் அதிமுக தான் இருக்கிறது, எதிரணியில திமுக தான் இருக்கிறது. எனவே சத்தியமாக உண்மையில் களத்தில் போட்டி இருமுனை போட்டி தான். அது அதிமுக வர்சஸ் திமுக என்பதுதான் வருவதாக ஒரு பிம்பம் கட்டப்படும். இது நான் என்ன சொல்றேன்னா, இது திரு விஜய் அவர்களோ அண்ணன் சீமான் அவர்களோ இதுல திட்டம் போட்டு செய்யறாங்கன்னு நான் சொல்லல. ஓகே, நாம் தமிழர் கட்சியோ டிவிகேவோ இதை செய்யறான்னு சொல்லல. நாம் தமிழர் கட்சியும் டிவிகேவும் பயன்படுத்தப்படுகிறார்கள் திமுகவால் நான் சொல்றேன். இவ்வளவு பெரிய மரணம் நிகழ்கிற போது ஆளுகிற அரசுக்கு சம்பந்தமே இல்லை என்று சத்தியம் செய்தவர்கள். ஒரு திரைப்படம் தணிக்கை குழுவிற்கு போகிறது, தணிக்கை செய்யாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதிலே ஒரு பிரச்சனை நடக்குது. நான் இதுல உண்மையிலேயே இது கருத்து சொல்றதுக்கே வெட்கப்படுறேன். வெளிப்படையே நான் சொல்றேன், நம்மளாம் அரசியல்வாதிகளா சினிமாக்காரங்களா? என்ன இது? எம்பியினோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிடும், தொகுதி மறுசீரமைப்பு வந்து விட்டதா? எங்க வந்துச்சு? எதுக்கு நீ அத்தனை சத்தம் போட்ட? எதுக்கு ஊடகம் எல்லாம் உட்கார்ந்து விவாதம் பண்ண? எதுக்காக பத்திரிகையில் அத்தனை செய்தி போட்ட? எதுக்கு நீ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின? எதுக்கு 3 மாசம் தமிழ்நாட்டை பரபரப்பாக வச்சிருந்த? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா இதழின் ஆசிரியருமான பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு கல்யாணசுந்தரம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதுல. பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லாம் இந்த பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. முதல்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு தருணம். இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து எதிர்த்து பேசியும் எழுதியும் வரக்கூடிய ஒரு ஆளுமை நீங்கள். இப்போ அண்மையில் பார்க்குற போது விவசாயிகளுக்கு எதிராக குறிப்பாக பல போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய இடத்துல திமுகவுடைய காவல்துறை இருக்கிறதுன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் அப்படிலாம் இல்லைங்க, அரசு ஊழியர்களுக்கான போராட்டமாக டேப்ஸ் கொடுத்தாச்சு, தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக அவங்களுக்கான நிவாரணங்களை கொடுத்தாச்சு, சிவிலியர்கள் போராட்டமாக நிவாரணங்களை வழங்கியாச்சுன்னு ஒரு பக்கம் அரசு தங்களுடைய சாதனைகளையும் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதிமுக கொஞ்சம் நெருக்கடியோ இந்த தருணம்?
இல்லை, இதில் அதிமுக நெருக்கடியாக இருக்கு ஒன்றும் இல்லைங்க. இது உண்மையிலே தமிழ்நாடே இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து, அதாவது எல்லா அரசாங்கமே நீங்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் பல அரசுகள் எப்போ நடந்திருக்குது, இப்போ நடந்துட்டும் இருக்குது. சாதனைகளை செய்வார்கள், அப்படி இல்லைன்னா தங்களால் இதை செய்ய முடியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி தான் அரசாங்கங்கள் இருக்கும் வழக்கமாக. ஆனால் நேரடியாக எல்லாருக்கும் தெரிந்தே வெளிப்படையாக பொய் பேசி தாங்கள் செய்யாததை செய்துவிட்டதாக காட்டி அதை கொண்டாடி அதுக்கு இனிப்பு கொடுத்து அதற்கு விளம்பரப்படுத்துகிற ஒரு ஆட்சி முறைங்கிறது இப்போதான் முதல் முறையாக பார்க்குறோம். கருணாநிதி கூட அந்த அளவுக்கு செய்ததில்லை, ஸ்டாலின் அரசாங்கத்தில் தான் அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற செய்தியிலேயே பாருங்கள், விவசாயிகளின் துயர் களைவோம் என்று இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. உண்மையில விவசாயிகளுக்கு இவர்கள் ஆட்சி காலத்திலே தான் துயரே மிகப்பெரிய துயராக மாறி இருக்கிறது. இப்போ கூட திரு ஈசன் அவர்களை கைது செய்திருக்கிறாங்க விவசாய சங்கத்தினோட. ரொம்ப எளிமையான கோரிக்கை, அவங்களோட கோரிக்கை ரொம்ப காலமா அவங்க வச்சுட்டு இருக்கிற கோரிக்கை. அந்த கறிக்கோழி பண்ணைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க எவ்வளவு சிரமத்திற்குள்ளாகிறாங்க, அதனுடைய அடிப்படை விலை ஏற்றப்பட வேண்டும் என்பது ரொம்ப கால கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்ப இவ்வளவு அடாவடித்தனமா அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்க வேண்டிய தேவையா வருது இந்த அரசாங்கத்துக்கு? இதே முதலமைச்சர் போகிற போது தஞ்சையில ஒரு விவசாயி, எந்த அரசியல் கட்சியும் சாராதவர், அதிமுக இல்ல வேற எந்த அரசியல் கட்சியும் இல்ல, ஒரு சாதாரண விவசாயி கருப்பு கொடி காட்டினாங்களா இல்லையா? நினைவு இருக்கா உங்களுக்கு? ஒரு முதலமைச்சருக்கு ஒரு விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து கருப்பு கொடி காட்டுறாங்கன்னா எந்த லட்சணத்தில் நீங்க அங்க நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது இப்ப புரியுதா உங்களுக்கு? விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட அரசாங்கம் இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம். விவசாயிகள் போராட்டத்துல குண்டாஸ் போட்டாங்க. எவனாவது பண்ணுவானாங்க? சிந்தனை வருமாங்க இப்படி? இல்ல, அவருடைய நினைவுக்கு போகாம, அவருடைய கவனத்துக்கு போகாம செய்யப்பட்டது, உடனே அதை நிறுத்திட்டாருன்னு சொல்றாங்களே. என்ன நடவடிக்கை? அதை செஞ்ச அதிகாரி மேல என்ன நடவடிக்கை? நீ போடுற இல்ல, அது பொய் வழக்குன்னு சொல்ற இல்ல, முதலமைச்சரே சொல்றாருல்ல, என் அதிகாரி போட்டது பொய் வழக்குங்கிற, அப்படித்தான் அர்த்தம். அதுக்கு குண்டாஸ் போட்டது பொய் வழக்கு தானே. பொய் வழக்கு போட்ட அதிகாரி மேல என்ன நடவடிக்கை? அடுத்த அதிகாரி எப்படி அதை போடாம நிறுத்துவான்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆசிரியர்கள் வந்து பகுதி நேர ஆசிரியர்களை முழு அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம்ங்கிற வாக்குறுதி கொடுத்தது யார்? திமுக தானே. உங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஸ்டாலின் ஊர் ஊராக போய் மக்களை திரட்டி நான் கூட்டம் நடத்துகிறேன்னு 2020-21 செய்த போது இவர் கொடுத்த வாக்குறுதி தானே அது. அந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்லி போராடுகிற போது குழந்தைகளோடு குடும்பத்தோடு அமர்ந்திருந்த ஆசிரியைகளை குண்டுக்கட்டாக தூக்கி விடிய கால 3 மணி 4 மணிக்கு அத்தனை பேரையும் வண்டியில் அடைச்சு கொண்டு போய் சிறைப்படுத்தினது எந்த அரசாங்கம்? அது பிழையா? அதுவும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம நடந்துருச்சா? அன்பில் மகேஷ்காவது தெரியுமா தெரியாது? அது இன்றைக்கு அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இவங்க இப்ப செய்யற மிகப்பெரிய மோசடி நான் உங்களுக்கு சொல்றேன். அரசு ஊழியர்களினுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி வந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று கூட சொல்லிட்டார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் அமைச்சராக சொன்னார். பிறகு இன்றைக்கு அது போராட்டம் பெரிதாக மாறுகிற போது திமுக கிட்ட இருக்கிற பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேங்க. எல்லா இடத்திலும் அந்த சங்கங்களினுடைய தலைவர்களை தன்வயப்படுத்துகிற ஒரு மோசடியை, அயோக்கியத்தனத்தை இவங்க செய்வாங்க. ஒரு தொழிற்சங்க போராட்டம் நடத்துது அப்படின்னு சொன்னா முதலாளிகளுக்கு அந்த காலம் நான் சொல்றேன், அந்த பண்ணை முதலாளிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குரூரமான எண்ணம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, தொழிலாளர்களை போய் நம்ம பெருசா மதிச்சுட்டு இருக்கிறதா, அவன் போராடுறான்னா அவனுக்கு நம்ம போய் சொல்றதா? அப்ப என்ன செய்யறது? அந்த தொழிலாளர் தலைவரா இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு ஏதோ ஒன்று அவரை கவனிச்சு அவர் சரி. ஆமா, இதெல்லாம் ஒரு தனியார் பண்ணையாளர்களிடம், எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல மில் முதலாளிகளிடம் எல்லாம் இந்த சிந்தனை இருந்தது உண்டு. அந்த நேரத்தில் மில் முதலாளிகள் தன் சாதியை பயன்படுத்துவார்கள், தன் பணபலத்தை பயன்படுத்துவார்கள், அவனை இந்த மாதிரி. இப்ப அரசு ஊழியர் சங்கங்களுக்குள்ளாகவே அப்படியான விச சிந்தனைகளை இந்த திமுக அரசாங்கம் ஊன்றி இருக்கிறது. இருக்கிற ஆசிரியர்கள், உள்ள இருக்கிற அரசு ஊழியர்கள், இந்த தலைவர்கள் நமக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள், இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்கள் என்கிற இது உண்டு. இப்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, புதுசா ஒரு ஓய்வூதிய திட்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. இதை நாங்க அதுக்காவது அந்த இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அரசாணை வெளியிட்டாங்களா? இதற்கு முன்னாடி இருந்த ஓய்வூதிய திட்டம், அவங்க கேட்டு போராடுற பழைய ஓய்வூதிய திட்டத்துல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறான், 10% கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறான். நீங்க சரியா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் 58 வயது 60 வயதுல ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னார். அவர் 95 வயது வாழ்ந்தால்தான் அவருக்கு வந்து அவர் போட்ட பணத்தை எடுக்க முடியும். இது என்ன இருக்குது அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன்? அப்ப இது முதல் நாள் சொன்ன உடனேயே பெருசா அது பயங்கரமா நல்ல நடந்துருச்சு போல இருக்கு, ஏதோ நான் முதலமைச்சர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுச்சு, மகிழ்ச்சி எல்லாம் தெரிவிச்சாங்க. ஆனால் நீங்க வெளியிருக்கிற மக்கள் நாமெல்லாம் பார்க்கிற போது ஏதோ பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க உடனே நினைப்போம். ஏன்னா சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அந்த ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு தெரியும் அல்லவா? கட்டாயம் தெரியும். அவர்கள் ஒரே நாளில் விழித்துக் கொண்டார்கள். இது நமக்கு எவ்வளவு பெரிய
துரோகத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால தான் 2வது நாளே வந்து மறுபடியும் முழுமையான நிறைவில்லை என்று ஜாக்டோஜியோனுடைய தலைவர்கள் பேசியதும் இன்றைக்கும் அதுக்கு வந்து அரசாணையும் வெளியிடாம அது எந்த விதமான அதாவது இப்போதைக்கு தேர்தலுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று ஒரு சப்பக்கட்டு கட்டுற வேலை, எவ்வளவு வெளிப்படையா பொய் பேசுற வேலை பாருங்க. அப்போ ஓய்வூதிய திட்டத்தில் ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி அரசு ஊழியர்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கிற அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தொகுப்பூதியத்தினுடைய அளவை உயர்த்தி கொடுக்கிறோம், இது உடனே வெற்றி வெற்றி என்பதை போல சில பேர் பரப்பி விட்டார்கள். ஆனால் அந்த தலைவர்களும் சோர்ந்து போகவில்லை, அவர்களும் சோர்ந்து போகவில்லை. அந்த நேரத்திலே தான் ஒரு ஆசிரியர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். அதன் பிறகு அவர்கள் இன்றைக்கு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடு என்று கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகள் அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்க போய், நான் சொல்றது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே, அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்கவே முடியல அவங்களால. ஒரு அமைச்சரை அதன் பிறகு பொன்முடி அவர்கள் போய் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற போது அன்பில் மகேஷ் வெளிநாடு போயிருக்கிறாரு, லண்டன்ல இருக்கிறாரு, வந்த பிறகு பேசி என்ன வேணுமோ உங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன், நீங்கள் கேட்பதை செய்து கொடுப்பேன்னு சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டாங்க போராட்டத்தை முடிச்சு. அன்பில் மகேஷ் லண்டன்ல இருந்து திரும்பி வந்தவருக்கு அவங்க போராட்டமே என்னன்னு தெரியாது, எதற்காக கோரிக்கையே என்னன்னு தெரியாது, கேட்டு புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு கூட அவர்களுக்கு நேரமும் இல்லை, அந்த பக்குவமும் இல்லை. அப்ப சகல தரப்பினரும் பாதிக்கப்பட்டு நிற்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான ஒரு கேவலமான அரசாங்கம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைங்க. அத்தனை தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். புரியுதானுங்களா? நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க செஞ்சிட்டோம். அப்ப இந்த பொய்யுரைகளுக்கு வந்து முடிவு கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, அதையும் நான் ஏற்கிறேன். அது என்ன நெருக்கடினா, இவர்கள் செய்கிற வேலையை அம்பலப்படுத்துவதிலே இன்னும் நாங்கள் வேகமாக ஓட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு சாதாரணமாக இவர்களை அம்பலப்படுத்த முடியறதில்லை. ஒன்னை நீங்க அம்பலப்படுத்துற கூட இன்னொன்னு செஞ்சுட்டு போயிடறான், 3 செஞ்சுட்டு போயிடறான். அப்ப அது எங்களுக்கு இப்ப நெருக்கடி அதிகமாக இருக்குது. எங்கள் வேலை சுமையும் அதிகரித்திருக்கிறது. அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். ஊடகங்கள் வாயிலாகவும் மக்கள் மத்தியில செய்கிற பரப்புரைகளிலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த மோசடி அரசாங்கத்தினுடைய மோசடித்தனமான நிர்வாக சிக்கல்களை நாங்கள் மக்கள் மத்தியில எடுத்து தோல்விக்கிறோம். இல்ல, நீங்க தொடர்ச்சியா சொல்லியிருந்தீங்க, திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாதங்கள் உரிமை தொகையை கொடுக்காம இருந்தீங்க, அதையெல்லாம் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னீங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இவங்க திடீர்னு இந்த அறிவிப்புகளை வெளியிடுறாங்க, வெறும் ஓட்டு வேட்டைக்காக பண்ணக்கூடிய திமுகவின் நாடகம்னு சொன்னீங்க. இப்போ இன்றைக்கு மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் ஐயா எம்ஜிஆருடைய 14 அன்றைக்கு ஒரு முதற்கட்ட வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். அதில் 2000 ரூபாய் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் நான் வந்து பெண்களுக்கும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. குலவிளக்கு திட்டம்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே போல 2-3 திட்டங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சாத்தியமான இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவிப்பு, இது சாத்தியப்படுமா? இது ஏன் சாத்தியப்படாது? இப்போ இது ஒரு புது அறிவிப்பும் இல்லைங்க. முதல்ல என்னன்னா 2021 எங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே குடும்ப தலைவிகளுக்கு, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தகுதி உள்ளவர் தகுதி என்றெல்லாம் இல்லை, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1500 ரூபாய் கொடுப்போம் என்பது எங்களுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இப்போ நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். நீங்கள் வந்து இதை செய்ய முடியாது என்பது அல்ல. தமிழ்நாடு நிதி நிலைமை உங்களுக்கு தெரியும், என்னை விட அதிகம் இல்லை. இந்த நிதி நிலைமையை சரி பண்ண முடியும் நான் சொல்றேன். இப்போ நீங்க தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியினுடைய அளவு இன்றைக்கு அதிகரித்திருப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஜிடிபி அளவு அதிகரித்திருக்கிறது, யாரும் அதை மறுக்கல. அதிகரித்ததுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி பெருக்கப்படுவதற்கான நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டதும், நாட்டிலே இருந்த சரியான நிர்வாக முறைகளால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை தொடங்கியதும் தான் காரணம். அது இந்த 5 ஆண்டுகள்ல நடக்கல. புரியுதுங்களா? அது ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அவங்க உற்பத்தியை தொடங்கி அந்த உற்பத்தி வெளியே வருகிற போது ஜிடிபி அதிகரிக்குது. இதே நிலை இந்த 4.5 ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய கடன் அளவும் குறைக்கப்பட்டிருக்கும், இன்னும் ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்திருக்க முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வளவு நெருக்கடி என்றெல்லாம் இவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம். தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்து கொண்டுதான் இருந்தோம். குழந்தைகளுக்கு லேப்டாப் 55 லட்சம் குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, எங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக இல்ல, அவன் படிக்கிறதுக்காக 55 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்திருந்தோம். பணிக்கு செல்லுகிற பெண்களுக்கான அந்த ஸ்கூட்டிக்கான மானிய தொகை கொடுக்கிற திட்டம் இருந்தது. 80,000 பசுமை இல்ல வீடுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் இன்றைக்கும் குடியிருக்கிற அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இவை எல்லாம் நலத்திட்டங்கள் தான். இப்ப இதை வந்து அது இன்னொரு கான்செப்ட், இலவசமா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்கிறது. ஆனால் ஒரு அரசாங்கம் சர்வீஸ் பண்ணணும், புரியுதாங்களா? அரசாங்கம் எல்லாத்துலயுமே லாபம் எடுக்க முடியாது. அப்ப லாபம் எடுக்கிற துறை என்பது வேறு, அது உற்பத்தியை பெருக்குவது. அதற்கு நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தோம். இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களால் தான் விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறது. அப்ப நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும். ஆனா இப்ப விவசாயம் நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல இருக்கு. இந்த ஆண்டு வந்திருக்கிறது நெகட்டிவ்ல இருக்கு விவசாய வளர்ச்சிங்கிறது. அதே மாதிரி நீங்க தொழில் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு ஏராளமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறது எங்களுடைய ஆட்சி காலம். 11 அரசு
மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சி காலம். இதையெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டினுடைய ஜிடிபியை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றின. 10 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்த்தார் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்திலே மட்டும். அப்ப இவைதான் இன்றைக்கு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி கொண்டு. இந்த 4.5 வருஷத்துல எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்றீங்க. உண்மையில் கடனை வாங்கினது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தான். உங்க சட்டையை பிடிச்சா கடனை கொடுன்னு கேட்க போறாங்க, திட்டக்குழுவின் துணைத் தலைவர் சொல்றாங்க. சட்டையை பிடிச்சா கேட்க போறாங்க தம்பி. அவங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது இன்வெஸ்ட் பண்ணது நாடு கட்டிக்க போகுது, உங்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. எவ்வளவு மோசடித்தனமான ஒரு நேர்காணல்னு அதை பார்த்தனாங்க. ஒரு திரு ஜெயரஞ்சன் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அவங்கெல்லாம் ஒரு பெரிய பொருளாதார மேதைகளைப் போல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டுபவர்களைப் போல மத்திய அரசை குறை சொல்லுவதும் மற்ற மாநில அரசுகளை குறை சொல்லுவதும் என்கிற அளவிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தங்களிடம் பிளானிங் கமிஷனில் இவரையெல்லாம் போட்டு இவரெல்லாம் போய் பொருளாதார கொள்கை கொடுங்கன்னா, இவரெல்லாம் நீங்க என்ன சொல்றாருன்னா, இந்த கடன்னால உனக்கு என்ன பாதிப்புன்னு கேட்கிறார். பாதிப்பே இல்லைங்கிறாரு. நான் சொல்றேன், முதலீட்டுக்காக வாங்கப்பட்ட கடன் எது, என்ன முதலீடு செஞ்சுக்கிறீங்க? இதைத்தானே நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளும் கேட்கிறோம், சட்டமன்றத்துக்கு வெளியும் கேட்கிறோம். ஒரு அரசு கடன் வாங்குவதிலே பிழை இல்லை, நாங்கள் அதை ஏற்கிறோம். கடன் வாங்கலாம், எல்லா அமெரிக்க அரசு வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கு, இந்திய அரசு கடன் வாங்கியிருக்கு, அமெரிக்க அரசு கடன் வாங்கியிருக்கு, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாம் கேட்பது மூலதன செலவினங்கள் எது? அதுல இதை வெள்ளை அறிக்கையாக கொடுன்னு தானே சட்டமன்றத்துக்குள்ளும் கேட்கிறோம், வெளியும் கேட்கிறோம். வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளவு வரி. பொருளாதார மேதைகள் மூலதன செலவினங்களே இல்லைங்க. 12,000 கோடி ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டுக்கு என்று சொல்கிறார்கள். 1000 கோடி ரூபாய் இது வரைக்கும் இப்பதான் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க. அந்த 12,000 கோடி ரூபாய் என்பது கடனை வாங்குகிறோம், பணத்தை கொடுக்கிறோம், கடனை வாங்குகிறோம், பணத்தை கொடுக்கிறோம், கடனை வாங்குகிறோம், திருடி கொண்டு போகிறோம். இது மட்டுமே கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தால் மூலதன செலவினங்களே இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப அந்த மூலதன செலவினங்கள் இருந்திருக்கும் என்று சொன்னால் நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்பது அசகாய சுர வளர்ச்சி அடைந்திருக்க முடியும். தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் நீங்க ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ இவங்களுடைய ஆட்சி காலம் தாங்க மூடப்பட்டிருக்கு. நீங்க என்னை கேட்குறீங்களே ஒண்ணுமே நடக்கலைங்கிறத போல சொல்றீங்கன்னு. உண்மையிலேயே சொல்ற ஒண்ணுமே நடக்கல, சத்தியமா சொல்ற ஒண்ணுமே நடக்கல. இவர்கள் ஆட்சி காலத்துல எந்த மூலதன செலவினங்களும் இல்லை, எந்த இடத்திலும் அரசாங்கம் நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்க 12.5 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பு இருந்த இடத்துல 10 ஆண்டுகள்ல 25 லட்சமாக மாற்றுச்சு அதிமுக அரசாங்கம். அப்படியே 2 மடங்கு ஆக்கினார்கள். புரியுதானுங்களா? நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பதற்கு இன்றைக்கு இவர்கள் ஆட்சி காலத்திலே நெல் கொள்முதல் நிலையங்கள் என்று புதிதாக அமைக்கப்படவே இல்லை. அதுதானே பிரச்சனை. அப்ப எந்த துறைக்கும் செலவு செய்யாம இவர்கள் மிகப்பெரிய ஊழலினுடைய நாயகர்களாக திளைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கிற குற்றச்சாட்டு. எனவே அது சரி செய்யப்படுகிற போது இந்த நலத்திட்டங்கள் கொடுப்பதெல்லாம் பெரிய சிக்கல் வராது. இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிற இந்த நலத்திட்டங்கள் கிராமப்புறத்திலையும் வீடு கொடுப்பங்கிறாரு. குறிப்பாக பட்டியலின மக்கள்ல கூட்டுக்குடும்பம் வச்சாங்கன்னா தனி கொடுத்தனும் போறதுக்கு நான் வீடு கொடுப்பேங்கிறாரு. நகர்ப்புறங்களையும் நான் வீடு கொடுப்பேங்கிறாருன்னா இது திமுகவுக்கு போட்டு நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுல எடப்பாடியா சொல்றாங்கன்னு விமர்சனம் இருக்கே. அதாவது இது இன்றைக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 80,000 பசுமை வீடுகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு இல்ல, இப்ப நான் கொடுக்கிற வாக்குறுதியில ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்றோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கிற திட்டம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட திட்டம். அது ஸ்கூட்டிக்கு மானியம் உட்பட ஏற்கனவே பண்ணிருந்தோம். அதை எல்லாமே பண்ணி இருக்கிறோம். அப்ப அந்த திட்டங்களை மீண்டும் தொடருவோம். நின்று போயிருக்கிற திட்டங்களை நாங்கள் தொடர வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் 2027 வாக்குறுதி கொடுத்தோம். சிலிண்டர் வாங்குறதுக்கு 6 சிலிண்டருக்கு இலவசமாக கொடுப்போம், மானியம் கொடுப்போம் என்கிற செய்திகளை நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த வரையும் அது சிலிண்டர் மானியம் என்று அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு பேசுகிற போது எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியை வளர்க்கிற ஆற்றல் மிகுந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் ஆட்சி செய்கிற போது மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்பதிலே எந்த பிழையும் வராது. இது மாறாக இன்னொரு பக்கத்தில் என்ன ஒண்ணுன்னா, மக்களினுடைய வாங்கு திறனை அதிகரிக்கும், பையிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். வாங்கு திறன் அதிகரிக்கிற போது உற்பத்தி அதிகரிக்கும். இது ரொம்ப சாதாரணமான விஷயம். எனவே மக்களை நல்ல நிலையிலே வைத்துக் கொள்வதற்கு, மக்கள் வாங்கு திறனை அதிகப்படுத்துவதற்கு இந்த நலத்திட்டங்கள் பயன்படுகிறது. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அரசுகளும் இந்த திட்டங்களை செய்கிறார்கள். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியான வாக்குறுதியை கொடுப்பது என்பது இவர்களை போல சொல்லிட்டு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறதுக்காக அல்ல. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். கட்டாயமாக இதை 2026 வெற்றிக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமல்படுத்தும். தொடர்ச்சியாக களத்தில் எல்லா விதமான விஷயங்களுக்கும் குரல் கொடுக்குறீங்க, அறிக்கை வெளியிடுறீங்க, மக்களோட சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறீங்க. இருந்தாலும் தாவேகா போன்ற கட்சிகள் ஒரு திரை பிம்பத்தின் மூலமாக கட்சி ஆரம்பிச்சவங்க எனக்கும் திமுகவுங்க தாங்க போட்டின்னு கிரவுண்ட் அப்படி தாங்க இருக்குன்னு பேசுறது ஓரளவு அதிமுகவை மட்டுப்படுத்துகிறதோ ஊடகங்கள் மத்தியிலையோ கலவலையோ எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு போட்டியாளராக நீங்க கருதலையா அல்லது நட்பு சக்தியா பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்கிறது தெரியணும்ல. இல்ல, அந்த இப்ப ஒரு பெரிய சிக்கலே இருக்குங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் நான் ஊடகங்களை தான் சொல்லுவேன். ஊடகங்கள் சோசியல் மீடியா வரைக்குமே, இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல்கள் வரைக்குமே நாம எதை கான்சென்ட்ரேட் பண்றோம்?
அப்படிங்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் வந்து 4 முனை போட்டி என்று சொல்லிவிட்டார்கள். 2021 அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்பொழுது அவர் கட்சி தனித்து அவர்களும் போட்டியிட்டார்கள். கமலஹாசன் அவர்கள் ஒரு பக்கம் போட்டியிட்டார்கள். அன்றைக்கு எந்த ஊடகமாவது 5 முனை போட்டி என்று பேசி நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை, பேசவே இல்லை. ஏன் இன்றைக்கு 4 முனை போட்டி என்று இவ்வளவு அவசரமாக ஒரு தேர்தலுக்கு ஒரு 10 மாதங்களுக்கு முன்னால் இருந்து ஓராண்டுக்கு முன்னால் இருந்தே 4 முனை போட்டி 4 முனை போட்டி 4 முனை போட்டி என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய ஊடகங்கள் ஏன் முயற்சிக்கிறார்கள்? யாராவது யோசித்தது உண்டா? 21 ஏன் செய்யல? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த காரணத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த காரணத்தை நான் சொல்லுகிறேன். என் மனதில் தெளிவான நான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல விஜய் அவர்கள் சொல்கிறார், அல்லது தாவேகாக்காரர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதில் ஒன்றும் பிழை இல்லை. அவர்கள் விருப்பம், அது ஜனநாயக நாட்டில் உரிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் களம் எப்படி இருக்கிறது? இப்போ களத்தில் எஸ்ஐஆர் நடந்தது. ஆமாம், தமிழ்நாட்டில். ஆமாம், எஸ்ஐஆர் களத்தில் எந்த கட்சி இருந்தது? திமுக, அதிமுக பிரதானமாக இருந்தீங்க, மறுப்பதற்கு இல்லை. எல்லா தொகுதிகளிலும் எல்லா பூத்துகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பூத்துகளிலும் அந்த பாக முகவர்களை அங்கே போட்டு வேலை செய்த கட்சியில் அதிமுக, திமுக, திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருந்தது. அதிமுகவின் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி அங்கே வலுவாக இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்களைத்தான் நாம களத்தில் பார்த்தோம். 4 முனை போட்டி என்று சொல்லுகிறவர்கள் தெருவில் இறங்கி 4 முனை போட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. 4 முனை போட்டி எங்க இருக்கு? கேமரா முன்னாடி இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பேசலாம், தவறே கிடையாது ஜனநாயகத்தில். ஆனால் களத்திலே அமைப்பு இருக்கிறதா? இந்த 4 முனை போட்டி என்று சொல்லுகிற கட்சிகளிலே அதிமுகவை தவிர்த்து, நான் திமுகவையும் கூட அதை சேர்த்த விரும்பல, இருந்தாலும் திமுக ரொம்ப நாள் இருக்கிறங்காட்டி சேர்த்திக்கிறேன். சில பேர் அங்கே பாடுவரவன் இருப்பான்ல, அதனால சேர்த்திக்கிறேன். அதிமுக திமுக கட்சிகளை தவிர ஓஏபி ரொம்ப அதிகமெல்லாம் வேண்டாம். இப்போ நாங்கள்லாம் அப்போ இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலாம் 10,000 பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க எடுத்தா நான் கேட்பேன், 100 பேருக்கு ஓஏபி வாங்கி கொடுத்துருப்பாங்களா? அதுக்கான வேலையை செஞ்சிருப்பாங்களா? இந்த வேற எந்த கட்சியாவது? ஓஏபின்னு என்னன்னு தெரியுமா கட்சி நிர்வாகிகளுக்கு? உண்டா? ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறதுல இருந்து, ஒரு மக்கள் பிரச்சனைகளை அணுகிறதுல இருந்து, நாள்தோறும் மக்களை சந்திப்பதில் இருந்து, களத்திலே இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் அதிமுக தான் இருக்கிறது, எதிரணியில திமுக தான் இருக்கிறது. எனவே சத்தியமாக உண்மையில் களத்தில் போட்டி இருமுனை போட்டி தான். அது அதிமுக வெர்சஸ் திமுக என்பதுதான். ஆனால் ஏன் இங்கே சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2021 ஏன் இவங்க 5 முனை போட்டின்னு சொல்லல? இப்ப ஏன் சொல்றாங்கன்னா, 2021 ஆட்சியில இருந்து அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பயங்கரமா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுறாங்க. அதிமுக நீ வரவே வராது, 10 சீட்டு கம்மியா போயிடும், அதிமுக முடிஞ்சது, இப்படி எல்லாம் பிரச்சாரம் நடந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க நல்லாவே களத்தில் இருக்கிறீங்க அந்த கட்டத்துல. இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அரசுக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி இவங்க எப்பவுமே உருவாகும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்போதுமே இருக்கும். அப்படி ஒரு 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி உருவாகுது. இந்த அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கிற மக்களினுடைய வாக்குகள் 5ஆக பிரிந்தது என்று சொன்னால், அதிமுக விட்டுருங்க, 4ஆ பிரிஞ்சுதுன்னு சொன்னா தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா திமுகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது. அதிமுகவுக்கு 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு கூட அவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. எனவே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியில் அந்த வர்ற எதிர்ப்பு ஓட்டுகள் அத்தனையும் அப்படியே திமுக பக்கம் விழுகணும் என்பதற்கு தான் அன்றைக்கு ஊடகங்கள் வேலை செய்தன. இன்றைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக. இப்ப நாம் தமிழர், நான் மேடையிலேயே சொன்னேன், நாம் தமிழர் 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. நாளைக்கு இந்த வருகிற தேர்தலில் நாம் தமிழர் 10 விழுக்காடு வாக்கு வாங்குறாங்கன்னு வைங்க. ஸ்டாலினுக்கு அதனால ஏதாவது கவலை இருக்கா? ஸ்டாலின் கவலை இல்ல, அண்ணன் சீமான் மகிழ்ச்சி அடைவாங்களா? கட்சி வளர்ந்திருக்குது. இல்ல நான் நாம் தமிழர் நானே மகிழ்ச்சி அடைவேன், அதை கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுகிற கட்சியை சேர்ந்த முதலமைச்சருக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னும் 2% எச்சா வாங்கிட்டாங்க, ரைட், ஏற்கனவே அங்கீகரிக்க எந்த பாதிப்பும் இல்லை. அதே 2 விழுக்காடு அதிமுக வாங்கிடுச்சுன்னு வைங்க, ஒரு பெரிய பாதிப்பு, பெருத்த சேதம், ஆட்சி மாறிடும். அப்ப இப்ப திமுகவினுடைய சிந்தனை என்னன்னா, திமுக தனக்கு வயப்பட்டு வைத்திருக்கிற ஊடகங்களை வச்சு என்ன பிரச்சாரம் செய்யுது அப்படின்னா, இந்த வாக்குகள் அரசின் மீது இருக்கிற இந்த கடுமையான வெறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு அரசின் மீது அவ்வளவு ஒரு அதிருப்தி இருக்கிறது. இவனுக்கு ஆட்சியை செய்ய தெரியாது என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். இந்த மனநிலையில் இருக்கிற வாக்குகளை பிரிக்க வேண்டும். அது நேரடியாக அதிமுகவுக்கு விடக்கூடாது. விழுந்தால் அதிமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறும். அப்ப என்ன செய்யணும்? அந்த வாக்குகளை ஸ்பிளிட் பண்ணா அந்த வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும்போது நமக்கு விழுகிற வாக்குகளை வைத்தே நாம் வென்றுபட முடியும். நம்முடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து போனால் வெற்றி எளிதாகும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டே ஓராண்டிற்கு முன்பிருந்தே 4 முனை போட்டி என்கிறார். இதுதான் சத்தியம்.
விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருகிறது, 4 முனை போட்டிங்க. கூட்டம் வருவவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி நீ 4 முனை போட்டி அவங்க போட்டியில் கலந்துக்க வச்சுக்கிறியா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? பட் அவங்க நிராகரிப்பது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதா? நான் கேட்பது நிராகரிக்கவே வேண்டாம். அவங்க களத்தில் இருக்கிறாங்கிறத நான் ஏற்கிறேன். அவங்க நாளைக்கு இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக உட்காந்துருச்சுன்னு வைங்க, ஒரு 15-20 இடங்களை வென்று வந்துட்டாங்கன்னு வைங்க, அன்னைக்கு அவங்களை நீங்க புறக்கணிக்க முடியாது, கட்டாயம் புறக்கணிக்க முடியாது. அதை யாரும் நான் குறைய சொல்ல. நான் ரொம்ப வெளிப்படையா கேட்பது 21லும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 5 முனை போட்டியெல்லாம் இருந்தது. கமலஹாசனுக்கு அவர்களுக்கு கூட்டம் வரலையா அன்னைக்கு? டிடிவி தினகரன் அவர்களுக்கு அன்னைக்கு வரலையா? அப்ப நீ அன்னைக்கு ஏன் இதை சொல்லு இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு எங்காவது வாக்குகள் பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சம் ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஊடகங்கள் அதற்காக வேலை செய்தார்கள். இன்றைக்கு இதற்காக வேலை செய்கிறார்கள். இதுதான் இருக்கிற சிக்கல். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கா இன்னைக்கு வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருமுனை அரசியல் என்பதுதான் தெளிவாக இருக்கிறது. நீங்க கடைசியாக நடந்த தேர்தல்கள் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இடத்தை வலிமையாக தக்க வைத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வாங்கிச்சு, யாரும் மறுக்கலையே. ஆனால் அந்த வாக்குகள் நீங்க 2ஆம் இடத்துக்கு நெருங்குகிற வாக்குகளாக 40 தொகுதியிலும் வர முடிஞ்சா? குறைஞ்ச ஒரு 20 ஒரு 10 தொகுதியில் வர முடிஞ்சா? அப்ப அதிமுகவுக்குமே சிக்கல் ஏற்பட்டு அதிமுக வாக்குகள் குறைகிற போதும் பிஜேபி அந்த இடத்த இட்டு நிரப்பிச்சுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபி ஒரே அணியில் இருக்கு. அப்ப இதுல எங்க போய் 3 முனை போட்டி 4 முனை போட்டி வருது? அப்ப வருவதாக ஒரு பிம்பம் கட்டப்படும். இது நான் என்ன சொல்றேன்னா, இது திரு விஜய் அவர்களோ அண்ணன் சீமான் அவர்களோ இதுல திட்டம் போட்டு செய்யறாங்கன்னு நான் சொல்லல. ஓகே, நாம் தமிழர் கட்சியோ டிவிகே இதை செய்யறான்னு சொல்ல, நாம் தமிழர் கட்சியும் டிவிகேவும் பயன்படுத்தப்படுகிறார்கள் திமுகவால் நான் சொல்றேன். ஓகே, புரியுதானுங்களா? அப்ப அதை பயன்படுத்தி இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதன் மூலமா மீண்டும் ஒரு முறை நாம் ஆட்சிக்கு வந்து விட முடியும் என்கிற கனவை காணுகிறார்கள். நாங்கள் அதைத்தான் வெளிப்படுத்துகிறோம். திமுகவை எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், இந்த கொடூரமான ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால், களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று வர வேண்டும். அதுதான் ஒரே வாய்ப்பு. எனவே இந்த வாக்குகள் பிரிவதை நாம் தடுத்தாக வேண்டும் என்பதை நாங்களும் பிரச்சாரமா வைக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, ஏன்னா இப்போ அண்மையில கூட எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க, மீண்டும் ஒரு புதிய கட்சி ஒன்று கூடிய சீக்கிரம் நம்மளுடைய கூட்டத்தில் சேர போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு துருப்புச் சீட்டாகத்தான் ஜனநாயகனை ஒன்றிய பாஜக பயன்படுத்துகிறது. ஜனநாயகன் அப்படிங்கிறத பயன்படுத்தி விஜய் அவர்களை அரவணைத்து உள்ள கொண்டு வந்துட்டா கட்டாயமா இவங்க தான் வின் பண்ண போறாங்கிற ஒரு மனநிலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது. அதை உறுதிப்படுத்த போறாங்கன்னு சொல்றாங்க. நடப்பது என்னன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்லை, இதையுமே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். புதிய கட்சி ஒன்று பெரிய கட்சியா? புதிய கட்சி ஒன்று உள்ள வர போறாங்கன்னு எங்க பொதுச் செயலாளர் சொன்னதாக யார் உங்களுக்கு சொன்னா? எங்க பொதுச் செயலாளர் எப்ப சொன்னாரு? ஊடகங்களை தான் செய்தி பார்த்தேன். எல்லா ஊடகங்களும் போட்டாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமே. எங்க சொன்னாரு? நாங்க விருப்ப மனு கொடுத்தவர்களுடைய நேர்காணல் நடக்கிறது. நானுமே அந்த நேர்காணல் உள்ள போயிருந்தேன். நேர்காணல் தொடங்குகிற போதே எங்கள் பொதுச் செயலாளர்கள் பேசுவதற்கு முன்னால் எங்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் KPM அவர்கள் பேசுகிற போது, மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசுகிற போது, அதற்கு முன்பாகவே செய்தியாளர்களை நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களும் அந்த படங்களை எடுத்துவிட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஏனென்றால் கட்சி கூட்டம். ஆமா, கட்சி கூட்டத்திலே அந்த அரங்கத்திற்குள், அந்த அறைக்குள் நடந்த கூட்டத்திலே அவர் சொன்னார் என்று ஒரு செய்தியை கொண்டு வந்து அந்த செய்தியை இவ்வளவு பெரிதாக்கி, இப்ப என்ன ஆகுன்னா, இன்னைக்கு நீங்கன்னு காட்டி எங்கிட்ட இப்படியே கேட்குறீங்க. நாளைக்கு பாருங்க, நான் விவாதத்துக்கு ஏதோ டிவியில ஒரு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, 2 நாள்ல ஒரு புதிய கட்சி வரும்னு சொன்னார், வரல. அவர் எப்படா சொன்னாரு? அப்ப செய்தியே இல்லாததை செய்தியாக்குவது. செய்தி உருவாக்குறாங்க, செய்தி உருவாக்கி அதை பரப்பிட்டாங்க பாருங்க. எல்லாரும் நம்புறாங்க பாருங்க, மக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காரு போல இருக்கானே. ரொம்ப பச்சை பொய்யுங்க ஊடகங்கள் இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிற வேலை. ரொம்ப மனதுக்கே வருத்தமா இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திரைப்பட ஜனநாயகன் திரைப்படம் மத்திய அரசு முடக்கு. ராகுல் காந்தி வரைக்கும் வாய்ஸ் கொடுத்துட்டாங்க, எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கலன்னு வருத்தப்படுறாங்க. அதாவதுங்க, கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானார்கள். அந்த பலியான போது விஜய் மேல மட்டும்தான் குற்றம், விஜய் கட்சிக்காரங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு திமுக உடனடியாக பேசியது. அதில் விசாரணை உடனடியாக நாங்கள் ஆணையத்தை போடுகிறோம், விசாரிக்கிறோம், தமிழ்நாடு அரசை விசாரிக்கும், குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று சொன்னது. அரசின் மீது எந்த பிழையும் இல்லை என்று அவர்கள் அதிகாரிகளை பேச வைத்தார்கள், அரசியல் தலைவர்கள் பேசினார்கள், சில தலைவர்கள் எல்லாம் அழுது புரண்டு அவர்களுடைய கருணை உள்ளத்தை எல்லாம் காட்டி தமிழ்நாட்டுக்கு. அந்த நேரத்தில் 41 பேரினுடைய இந்த படுகொலை, இங்கே நடந்திருக்கிற இந்த கொலை, இந்த மரணங்கள் நீதி கிடைக்காமல் போய்விடக்கூடாது, அரசியல் விளையாட்டிற்காக இவை பயன்பட்டு விடக்கூடாது என்று சரியான தரமான விசாரணை நடத்த வேண்டும். அரசின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது, இந்த தாவேகா கட்சியின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே 2 தரப்பும் விசாரிக்க வேண்டும். குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிற அரசே விசாரித்து தீர்ப்பு கொடுத்தா சரியா இருக்காது. சிபிஐ வேண்டும் என்கிற கோரிக்கை முதலில் அழுத்தமாக வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையிலே நாங்கள்
இந்த மரணங்களுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணோம். இதுக்கான வேலைகளை நாங்கள் செய்தோம். வழக்கை நாங்கள் தொடுத்தோம். எங்க வழக்கறிஞர்கள் வழக்கை தொடுத்தார்கள் நீதிமன்றத்தில். இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். அன்னைக்கு இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தமே இல்லை, அரசு என்ன செய்யும் என்று பேசியவர்கள், நீங்கள் ஆளுங்கட்சிக்காரர்களும் சரி, அப்படி பேசிய மற்றவர்களும் சரி, அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இது விஜய் குற்றம் தான் என்று பேசியவர்கள் ஒரு திரைப்பட தணிக்கை குழு தடுத்து வைத்திருக்கிற போது அரசுக்கு இதிலே சம்பந்தம் இருக்கிறது என்று பேசுகிறார்களே, இது எப்படி என்று எனக்கு புரியவில்லையே. இவ்வளவு பெரிய மரணம் நிகழ்கிற போது ஆளுகிற அரசுக்கு சம்பந்தமே இல்லை என்று சத்தியம் செய்தவர்கள், ஒரு திரைப்படம் தணிக்கை குழுவிற்கு போகிறது, தணிக்கை செய்யாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதிலே ஒரு பிரச்சனை நடக்குது. நான் இதில் உண்மையிலேயே இது கருத்து சொல்றதுக்கே வெக்கப்படுறேன். வெளிப்படையே நான் சொல்றேங்க, நம்மளாம் அரசியல்வாதிகளா சினிமாக்காரங்களா? என்ன இது ஒரு படம் வரல, அந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னா அவர் சொன்னாரா? திரு விஜய் அவர்கள், அவர் தானே அந்த படத்தினுடைய நாயகர், அவர் சொன்னாரா நம்மகிட்ட எல்லாம் என்னை அரசியல் பழிவாங்குதல் நடவடிக்கை நடக்குது, சிக்கலுக்குதுன்னு சொன்னாரா? நீங்க எதுக்கு நீ தூக்கிட்டு ஓடியாரு? பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாம பேசணுங்கிறாரு எம்பி வெங்கடேசன் சொல்றாரு. அதுதான் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீ அங்க பேசியிருக்கணும். 41 பேர் மரணிச்சு, அதுதான் பாதிப்பு. இதுவல்ல பாதிப்பு, புரியுதுங்களா? இந்த மக்களுக்கு செத்து போன மக்கள் செத்து விழுந்தான் பார், அவனுக்கு பேசுறதுக்கு தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க மக்கள். அதற்கு தான் நீங்க அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க. சினிமா படம் காட்டுவதற்கு நீங்கள் அரசியல் கட்சி வைத்திருக்கல, புரியுதானுங்களா? இதுவா இதே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேசுகிற சு வெங்கடேசன் அவர்கள் சவுக் சங்கருக்கு பேசுவாரா? வீட்டை உடைச்சு போய் கைது பண்ணிட்டு வரைய பேசுவாரா? கஞ்சா வழக்கு போடுகிறாரே ஒரு ஊடகவியலாளர் மீது பேசுவாரா சு வெங்கடேசன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு? அப்போ உனக்கு இப்ப தேவை இருக்கு, திமுகவுக்கு தேவை இருக்கு, அதனால இது ஒரு பேசுவோர்லாம் மாத்திரக்கு பாக்குற. நீ ஒரு படத்தை வெளியிடுறது, அவங்க ஒரு படத்தை வெளியிடுறது, இந்த படங்களுக்கு சண்டை போட்டுக்கிறது, இதுக்காக இருக்கிறோம். இத்தனை பிரச்சனை இருக்குது நாட்டில். அந்த படக்குழுவும் அரசுனுடைய ஒரு ஏஜென்சி, அது பட தணிக்கை குழு, சரிங்களா? இந்தியாவின் பிரதம அமைச்சரோ இந்தியாவின் உள்துறை அமைச்சரோ உட்கார்ந்து படத்தை தேர்வு செய்வதில்லை. அவர்கள் இதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை முதல்ல, புரியுதானுங்களா? அப்ப அந்த தணிக்கை குழுவில் என்ன சிக்கல் என்பதை பட தயாரிப்பு நிறுவனம் பார்த்திருக்கும். அந்த சிக்கலை தீர்க்கிற முறையில் அவர்கள் 2 பேரும் நீதிமன்றத்தில் நிற்கிறார்கள். இதுல என்னத்துக்கு இப்ப அரசியல் கட்சி பூரா போய் கருத்து சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னத்துக்கு நீ சொல்லணும்? நம்ம ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தாவேக்காவை சேர்ந்தோம், ஏன்னா பாதிக்கப்பட்டால் அந்த கட்சி தானே பாதிக்கப்படணும். இதுல அவர் தான் கட்சியினுடைய தலைவர் கூட பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். அவர் உண்மையிலேயே இதுல பட தணிக்கை குழு ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு, மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இப்படி செய்கிறது என்று அவர் பேசினால், அல்லது குறைந்தபட்சம் அந்த பட தயாரிப்பு நிறுவனமாவது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தால், ஆமாம் அது பேசுகிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்கலாம். இப்ப யாரும் பேசல. அப்புறம் இப்ப பேசிட்டு இருக்கிறது திமுக. எதுக்கு? இதையும் தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திருக்கு திரு விஜய். இதெல்லாம் கருணாநிதி டாக்டிக்ஸ்ங்கிறது இதுதான், புரியுதுங்களா? திரு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறேன் என்று களத்தில் நிற்கிறார். தன்னுடைய எதிரியிடமிருந்தே தனக்கு வாக்குகளை லாபகமாக பெற முடியுமா என்று இந்த வேலையை செய்கிறது திமுக. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிறேன், மக்கள் பிரச்சனை எதுவோ அந்த மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், மக்களோடு நிற்போம், மக்களுக்காக போராடுவோம். அதில் உயிர்விடம் கூட அதிமுக காரன் தயங்கியதில்லை. ஆனால் நீ இவனா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எம்பியினோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிடும், தொகுதி மறுசீரமைப்பு விட்டதா? எங்க வந்துச்சு? எதுக்கு நீ அத்தனை சத்தம் போட்ட? எதுக்கு ஊடகம் எல்லாம் உட்கார்ந்து விவாதம் பண்ண? எதுக்காக பத்திரிகையில் அத்தனை செய்தி போட்ட? எதுக்கு நீ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின? எதுக்கு 3 மாசம் தமிழ்நாட்டை பரபரப்பாகவே வச்சிருந்த? வந்துச்சா? எல்லாமே அப்போ டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ங்கறீங்களா? இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, மத்திய அரசிலிருந்து ஒரு சின்ன ஆணையோ ஒரு சின்ன பேச்சோ கூட இல்லை, மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறோம்னு சொல்லி. திடீர்னு முதலமைச்சர் தூங்கி எழுந்தவர் கனவு கண்டவரை போல மறுசீரமைப்பு வந்தால் நம்முடைய எண்ணிக்கையெல்லாம் போய்விடும், தொகுதி எம்பி எண்ணிக்கையெல்லாம் போய்விடும் சத்தம் போட்டார். 3 மாச காலம் எவனும் எதையும் யோசிக்க முடியல, எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்துச்சா? எதுக்காக ஒரு அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சீங்க? அப்ப நீங்க சொல்லி சுட்டி காட்டின ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? அப்ப மக்களை திசை திருப்புவது, அதற்கு தன்னுடைய கைப்பாவைகளாக வைத்திருக்கிற ஊடகங்களை பயன்படுத்துவது என்கிற நோக்கிலே தான் இவர்கள் செய்கிறார்கள். ஊடகங்களும், பெரும்பான்மையான ஊடகங்கள், எல்லாரையும் நாம் சொல்ல முடியாது, பெரும்பான்மையான ஊடகங்கள், குறிப்பா சேட்டலைட் சேனல் இன்னைக்கு இருக்கிற பிரிண்ட் பிரஸ்ல பிரிண்ட் ஆகி வர பேப்பர் சொல்லி, அதுல பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு இந்த அரசின் கைப்பாவையாக மாறி இவர்கள் செய்கிற இந்த போலி பிரச்சாரத்திற்கு அவர்கள் பலியாகிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப இதிலிருந்து நாம வெளியிருந்துதான் சிந்திக்க வேண்டி இருக்குது. எனவே இந்த பட பிரச்சனைகள் போக்குவரத்து எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். 500 கோடி போட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் அந்த 500 கோடி நாளைக்கு அவர்கள் 750 கோடி எடுத்து பிறகு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறாங்களா? இல்ல. ஏங்க இப்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்க? செத்தவன் செத்த அதை போய் பாருங்க. இன்னைக்கு 1008 பிரச்சனை நிக்குது, அதை பாருங்க. படம் வந்தா வருது, வந்தா விருப்பப்படுறவர்கள் போய் படம் பார்க்க போறாங்க, விருப்பம் இல்லாதவர்கள் அவர்கள் வேலையை பார்க்க போறாங்க. இப்ப அப்படிதான் இந்த பராசக்தி தூக்கிட்டு வந்தாங்க.
சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலீங்க. கடைசியில மோடியோட பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கே கூப்பிட்டு ஒரு தொலைக்காட்சியில் கூப்பிட்டு ஃபோனோவில் பேசிடலாங்களா பராசக்தி பற்றி? நான் என்ன பேசணும் பராசக்தி? நான் ஏன் பேசணும்? ரொம்ப மோசங்க. இது ரொம்ப ஒரு அரசாங்கத்தை கார்ப்பரேட் மயப்படுத்தி மக்களை எது தங்களுக்கு தேவை என்பதையே உணர முடியாத நிலையில வைத்திருப்பது என்பது ரொம்ப பெரிய அராஜகம், ரொம்ப பெரிய மோசடி, அயோக்கியத்தனம். அதை திமுக தொடர்ந்து கட்டவிழ்த்து விடுது. கட்டாயம். ரொம்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்தும் அதே சமயம் எப்படி இந்த அரசியல் செல்ல வேணும் அப்படிங்கிறது குறித்துமான உங்க தொலைநோக்கு பார்வையிலே ரொம்ப எளிமையா யதார்த்தமா எங்களுக்காக வழங்குனீங்கன்னா மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.